வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் புதன் பகவானுடன் சுக்கிரன் கூடியிருக்க, ரிஷபமனையில் குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்க, அதாவது இந்த மாதம் முழுவதும் ரிஷபமனையில் சூரியன் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேதுவும், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே மனோகாரகனான சந்திரன் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்க, கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்றும், மீனமனையில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவான் இணைந்திருக்கிறது. இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது மே மாதம் 19ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார். அதே போல இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 31ஆம் தேதி அன்று புதன் பகவான் பெயர்ச்சி மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மேசமனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து இந்த மாதத்துல பலனை கொடுக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி அன்பர்களே, மகம் 1 முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், பூரம் 1 முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், உத்திரம் 1 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக வேலை சார்ந்த விஷயம், தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, அந்த 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வைகாசி மாதம் 6ஆம் தேதி அன்று ஆட்சி பலத்துடன் வலுவாக வந்து அமைய போகிறார். அப்போ நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் மேன்மையும், வேலை சார்ந்த விஷயத்தில் அனுகூல பலன்களையும், வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது. அதுவும் குரு பகவான் 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கார். அப்போ ஒரு மாற்றம், அதாவது தொழிலில் ஒரு மாற்றம், வேலை கிடைக்காதவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, அதுவும் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை. அதான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்க ராசிநாதனும் அங்கே 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார். அப்போ குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்துடன் வலுவாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில், 10ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய விஷயங்கள், அரசு சார்ந்த காரியங்களில் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையும், அதிகாரம் சார்ந்த விஷயங்களும், பதவி கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ வேலை இல்லை, இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையல, படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை, இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயத்தில் சில அழுத்தம் பிரஷரோட இருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அந்த பிரஷர் எல்லாம் விலகக்கூடிய தன்மை, யாரெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கு கோபம், ஆக்ரோஷம் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பெரிய தீமைகள் ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது, 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும், களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார். அப்போ நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருந்தது, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து கொண்டிருந்தது. என கேது வந்து அங்க உட்கார்ந்திருக்கார். அப்ப ராகுவனுடைய பார்வை, செவ்வாயினுடைய பார்வையும் அந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ சம்பந்தப்பட்ட சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள், அதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ 3ஆம் நபர்கள் மூலமாக
அந்நியர்கள் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் எது வரைக்கும் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் 19 அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை, அதன் பிறகு உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஏன் சொல்ற அப்படின்னா குருவினுடைய பார்வையும் இந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. கடந்த காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்து பிரிந்திருந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும். அதே சமயத்தில் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான தன்மை இந்த மாதம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இருக்கிறது. என குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறார். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடம் என்கின்ற வீட்டு ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது வீடு கட்டணுங்கிற அந்த எண்ணம் வரக்கூடிய தன்மைகள், அல்லது ஒரு சிலர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய தன்மைகள், வீட்டில் அத்தனை நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாகனம் வாங்கணும் ரொம்ப நாளாக இந்த வாகனம் வாங்கணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த எண்ண ஓட்டம் ஈடறக்கூடிய தன்மை என வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த வாகன ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. என இந்த மாதம் 19ஆம் தேதி வைகாசி 19க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக பாக்கியஸ்தானத்தில் வந்து அமருகின்ற தன்மையில் நிச்சயமா உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள், அதே சமயத்தில் விவசாயம் சார்ந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய தன்மை, குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகமான தன்மை உங்களுக்கு நிலவுகிறது. அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும். தான் என்ன படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. தொழில் கல்வி சார்ந்த விஷயமாக இருந்தாலும், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் அனுகூல பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கிறது. 6ஆம் இடம் என்பது கடன், நோய் எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய அந்த சத்ரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப ரொம்ப நாளா ஒரு கடன் இருந்து கொண்டிருந்தது, கடனை அடைக்க முடியாத வழியை பிறக்கலே அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு இப்ப கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள், சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிச்சயமாக தென்படும். யாரெல்லாம் எதிர்ப்பு கொடுத்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் முதுகுக்கு பின்னாடி குத்தி கொண்டு உங்களுக்கு இடையூறு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருந்தது, சரியாகவே மாட்டங்குது என்று மன கவலையில் இருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்திலிருந்து உடல் நலம் சரியாகக்கூடிய தன்மை, அதாவது தீராத வியாதிகள் கூட குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும், ஒரு நல்ல டாக்டர், நல்ல மருத்துவமனை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதனால கொஞ்சம் பிடிவாத குணம் என்பது இயல்பாகவே இருக்கும். அந்த பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொண்டாலே அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் அமையக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இருக்கிறது. 8ஆம் இடத்தில் ராகுவும் செவ்வாய் இருக்கின்ற காரணத்தால் இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் இந்த காலகட்டத்துக்கு செல்லாமல் இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் மேன்மையை உருவாக்கும்.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதையும் தவிர்ப்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பாக்கியஸ்தானத்தின் அதிபதி 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ தகப்பன் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள். செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால சகோதர சகோதரி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன ஒரு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எது வரைக்கும்னா வைகாசி 19. வைகாசி 19க்கு அப்புறம் 9க்குரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அங்கேயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால எந்தெந்த பாக்கியத்தை இழந்தீர்களோ, எதையெல்லாம் செயல்படுத்தணும் நினைத்து கொண்டிருந்தீர்களோ அதை செயல்படுத்துவதற்கான தன்மைகள் உங்களுக்கு இருக்கு. ஒரு சிலர் வெளிநாட்டுக்குத்தான் செல்லணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ண உறுதிப்பாட்டுடன் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையும், விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய தன்மை, அல்லது வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போயிட்டு ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற ஆனால் எனக்குண்டான வேலையில் இல்லை என்றிருந்தவர்களுக்கும் இந்த மாதத்தின் இறுதியில் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சிறப்பாக இருக்கிறது. 11க்குரியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு 11ஆம் இடமான அந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, புதிய யுக்திகளை கையாண்டு திறம்பட செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, ராஜ யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கிறதுனால நிச்சயமாக முருகப்பெருமானை சென்று வழிபடுவது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.